ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை இல்லை. வணக்கம். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நவீன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. எதற்காக வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நகரங்களின் தூய்மையான மக்கள் இயக்கம் என்ற தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கும் குப்பைனா என்ன, மக்காத குப்பைனா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பள்ளியின் சார்பாக நவீன் சார் அவர்களையும் உடன் வந்திருக்கும் சார் அவர்களையும் காலையில வீடு வீடா போய் குப்பையை பிரிச்சு வாங்குறாங்க. எப்படி குப்பையை பிரிச்சு வாங்குறாங்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. என்ன பண்றாங்க மகேஸ்வரி குப்பையை மக்கள் குப்பையை கிரீன் கலர் டப்பால் போடுன்னு சொல்லி பிரிச்சுட்டு போடுங்க. அந்த கவரை எடுத்து ப்ளூ டப்பால் போடுன்னு கேட்டா சரியா கவர் தனியாக மக்கும் குப்பையை தனித்தனியாக போடுங்க. நான் குப்பையில் சொல்லுங்க. மக்கும் குப்பை இதில் போடணும். மக்கும் குப்பை என்னென்ன வரும்? சாப்பாடு வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, இந்த மாதிரி இலை குப்பை இதெல்லாம் மக்கும் குப்பையில் போடணும். மக்காத குப்பை பிளாஸ்டிக் பேப்பரு, பிளாஸ்டிக் டப்பாக அதெல்லாம் போடணும். அது போக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெரியவங்க யூஸ் பண்ணுற நாப்கின்னு, நீங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டயப்பர்ஸு அதெல்லாம் தனியாக ஒரு கவரில் கட்டி கொடுக்கணும். அதை மட்டும் ஏன் சொல்கிறோன்னா அது மக்களுக்கு 550 வருஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு டயப்பர் மக்களுக்கு. அது ரொம்ப தீரானது. அதனால தான் அதை தனியாக கவரில் கட்டி கொடுக்க சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இன்னைக்கு என்ன நாள் எல்லாத்துக்கும் தெரியுமா? என்ன நாள்? அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவை ஒரு வல்லரசு நாடா ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா வல்லரசு நாடா ஆக்கணும்னா அவர் முக்கியமாக சொன்னது இந்தியாவோட இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு. நம்மெல்லாம் தான் வருங்கால இளைஞர்கள், நீங்கள்லாம். அப்போ நீங்கள் தான் இந்தியாவை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யணும். சரியா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு மாற்றம் தான். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். இன்றைக்கி மக்கும் குப்பை மக்காத குப்பை மட்டும் இல்லாமல் பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கடையில் கட்டி கொடுக்குற சாம்பார் கவரு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் சட்னியெல்லாம் வாங்கும்போது அது சூடோட படும்போது அந்த பிளாஸ்டிக்கும் சேர்ந்து தான் அந்த சாம்பார் சட்னிக்குள்ளே நமக்கு மிக்ஸ் ஆகுது. நம்ம வாங்குற தோசை ஆகட்டும் இட்லி ஆகட்டும் எல்லாமே பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி தராங்க. அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும்னா நம்ம மாறணும். நம்ம எப்படி மாறலாம்னா நம்ம வீட்டுலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் கேன் ஸ்டீல் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தவிர்த்துக்கணும். சரியா? கேட்டீங்களா? சார் சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நீங்க தான் வருங்கால இளைஞர்கள். நம்ம கையில தான் இருக்குது நம்மளுடைய உலகம், நம்ம நாடு இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை தூய்மையா வச்சுக்கணும், பள்ளியை தூய்மையா வச்சுக்கணும், சுற்றுப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் நம்மளும் தூய்மையா இருக்கணும், தூய்மையா வச்சுக்கணும். மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தூய்மையா இருக்க சொல்லி சொல்லணும். சார் சொன்னாங்க மக்கும் குப்பைனா என்ன, மக்காத குப்பைனா என்னன்னு எல்லாமே உங்களுக்கு சொன்னாங்க. அதே போன்று ஊசி, பிளேடு இந்த மாதிரி எல்லாம் குப்பை கூடையில் போடும் பொழுது எப்படி பண்ணணும்? அதையே ஒரு பேப்பரில் போட்டு கட்டி ரெட்டிங்கில் மார்க் பண்ணிடணும். ஏன்னா அவங்க எடுக்க வர்றவங்க கூட நம்மள மாதிரி தானே, அவங்க கையில் பட்டாலும் காயமாகும் இல்லையா? அதனால அவங்கக்கிட்ட சொல்லி இதில் இந்த மாதிரி வேண்டாத பிளேடெல்லாம் இருக்குது, ஏதோ காயம்படக்கூடிய மாதிரி அதில் போட்டீங்கன்னா ரெட்டிங்ஸில் போட்டு நியூஸ் பேப்பரோ ஏதாவது போட்டு அவங்க கையில் சொல்லி கொடுக்கணும். சரியா? அதே போன்று அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு செடியாவது நடணும். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ ஒரு களிமண் எடுத்துக்கோங்க, உனக்கு பிடிச்ச உருவங்களை செய்யுங்க. அந்த களிமண்குள்ளே ஏதாவது ஒரு விதையை வைங்க. வீட்டில் சின்ன பவுல் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு ஒரு பச்சை பயிரோ ஒரு ஏதாவது ஒரு செடிகள், சரியா, கொத்தமல்லியோ போட்டிங்கன்னா பசுமையாக இருக்கும். அந்த பசுமையை பார்க்கையிலே நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். செய்வீங்களா எல்லாரும்? சென்னையிலிருந்து தூய்மை பாரதமா நம்ம நாட்டை கொண்டு வர முடியுமா உங்களால? இணைந்து செயல்படுவோம், நமது நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.